பலூன்லாம் வாங்கி வேஸ்ட் ஆகுமோன்னு நினச்சேன். பரவால்ல. பலூன்லேயே அவ்வளோ சேலஞ்ச் குடுக்குறீங்க. பலூன்ல இந்த தடவ ரிங் கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா? ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நெக்லஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி வந்து இயரிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ரிங் பண்ண போறோம். அதுவும் 1 இல்ல 2 மாடல் பண்ண போறோம். கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துட்டு எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஷேப்ல உள்ள பலூன் எடுத்திருக்கேன். மேலே வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்கா ஒரு இது இருக்கும்ல, அந்த ரிங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு சென்டர் பார்ட்டையும் கட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கு கீழ கொஞ்சம் பீஸ கட் பண்ணி இந்த மாரி நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பலூன் பீஸ வச்சே வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி ஒரு சும்மா அப்படி இப்படி குண்டக்க மண்டக்க பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு ரோஸ் மாதிரி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த ரிங் பேஸ எடுத்துட்டு இந்த ரோஸை வந்துட்டு அப்படியே நாட் போட்டு விட்டுக்கிறேன். கீழே கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வந்து ரோஸ் மேக் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே அந்த ரிங் ஷேப்பில் உள்ள எலாஸ்டிக்கில் வந்துட்டு ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு பேர்ல் பீட்ஸ் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். ஃபைனலாக நம்மளோட பலூன் ரிங் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ கையில் கூட போட்டு பார்த்தேன். அது நல்லா ஸ்டிக்காக இருந்தனால இது வந்து எலாஸ்டிக் டைப் தானா, ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணியும் போட்டுக்கிற முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? செகண்டாக வந்துட்டு சென்டர் பார்ட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பீஸை எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு ஒரு ரைன் ஸ்டோன் செயின் மாதிரி எடுத்திருக்கேன். தென் அந்த பலூனில் வந்துட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் அப்படியே சுற்றி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த க்ளூவோட லிங்க்கும் மேலே வந்து கொடுக்குறேன். அஃபிலியேட்னு சொல்லிட்டு இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா கிராஃப்ட்டுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒட்டின இடத்த தவிர்த்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 லேயர் 4 லேயர் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் எலாஸ்டிக் டைப்பில் தான் இருக்கும். சென்டரில் கொஞ்சம் வந்து கேப் விட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுட்டேன். ஃபைனலாக நமக்கு ஒரு ஃபுல் டெக்கரேஷன் பண்ண ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்துட்டு கையில் போட்டு பார்த்தேன். என்னதான் இது அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பலூன் மட்டும் வச்சு பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரோஸ் டைப் மாடல். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பலூனில் என்னென்னலாம் சேலஞ்ச் கொடுப்பீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்ப்போம்.